இப்போ சேனல் நடத்துகிறவங்களுக்கு வந்து என்னென்னா 12 மணி நேரம் 13 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆமாம், அது கண்டினியூஷன் ப்ராசஸ். 24 மணி நேரமும் சேனல் ஓடணும். ம். சரியா? அப்போ நார்மல் சிஸ்டம் வந்து இதுக்கு செட் ஆகாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? புரியுதுங்க. அதுக்கு பிளே அவுட் சர்வர்னு சொல்லுவாங்க. அந்த பிளே அவுட் சர்வர் வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் 10 லட்சம் ரூபாய். அப்பா, அண்ணா வந்து நீங்கள் பாட்டு வந்து ரொம்ப நேசிக்கும், ஒரு காஸ்பல் சாங்ஸ் எல்லாம். ஸோ அது அடிக்கடி ஏன் அண்ணன் வந்து இவ்வளோ நேசிக்கிறாரு ஆண்டவருடைய பாட்டை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய ரீசனும் இருக்குது பின்னாடி. அங்கிள் பெர்க்மன் அங்கிள் அவங்க இன்றைக்கும் அண்ணா நிறைய பாடல்கள் வரதுண்டு. ஆனால் அங்கிளுடைய பாட்டை கேட்கும்போது ஒரு வேதத்தை படித்ததுக்கு சமமானது. அவர் உங்கள் கூட இருந்து இந்த 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 நம்ம சால்வேஷன் டிவியோட முதல் விதையாக இருந்திருக்கிறாருன்னும் போது அது ஆப்வியஸ்லி அது ஒரு பெரிய சந்தோஷம். அது வந்து பயங்கரமான சப்போர்ட். பெரிய அது வந்து பயங்கரமான சப்போர்ட். அளவில்லாத அன்பின் அடையாளமாய் தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சால்வேஷன் டிவி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கடந்த சில வாரங்களாக ஊழிய பாதை என்ற நிகழ்ச்சியில் அநேக காரியங்களை அருமையான அண்ணன் ஜேம்ஸ் அண்ணாவுடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த சால்வேஷன் டிவி எப்படி உருவாச்சுன்னு அநேக காரியங்களை பார்த்தோம். இன்னும் சுவாரஸ்யமான நமக்கு தெரியாத சில காரியங்கள், சில கேள்விகள் எனக்கும் உண்டாகும், இது இப்படி இருக்குமான்னு. அப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் சார்பாக நான் கேள்வி கேட்க போகிறேன். அதற்குண்டான பதில் கிடைக்க போகுது. நிச்சயமாக எனக்கு தெரியும் இந்த நாள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அநேகருக்கு இந்த சாட்சி மூலமாய் தேவன் உங்களோடு கூட பேச போகிறார். நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போவோம். வாழ்த்துக்கள் அண்ணா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சில காரியங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் கொஸ்டின்ஸ் சால்வேஷன் டிவியை குறித்து, உங்களுடைய ஊழிய பாதையை குறித்து. நேர்களை போல் எனக்கு இருந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிது. முக்கியமாக வெறும் பதில் இல்லை, அது என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு பலன் கொடுக்குற வார்த்தைகளாக இருந்தது. இன்னும் சில கேள்விகள் இருக்குதுன்னா அந்த கேள்விகள் கடந்த வாரத்தில் நீங்கள் சொன்னீங்க, ஒரு அருமையான சகோதரி அவங்கள் வாழ்க்கையில் தேவன் நம்ம சால்வேஷன் டிவி மூலமாய் செய்த நன்மைகளை குறித்து நீங்கள் சொல்ல வந்தீங்க. அந்த காரியத்தை எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமாண்ணா? சரிப்பா. ஆக்சுவலி வந்து நான் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு சகோதரன் வந்து அந்த ஹெச்ஐவியிலேருந்து சுகமானது சொல்லிவிட்டு ஒரு முறை என்ன பண்ணேன்னா, அந்த சுகத்தை வந்து நான் வந்து டிவியில் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் சாட்சியாக. ஸோ குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக அவரோட பேர்லாம் சொல்லலை. ஓகே. ஆனால் ஜென்ரலாக சொன்னேன், இந்த மாதிரி கண்ணால் பார்த்த ஒரு காரியம். ஸோ ஆண்டவர் வந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஸோ இவங்க யாருன்னா, அப்போது வந்து சிஎம்சியில் நர்ஸாக வேலை செய்கிறவங்க. இவங்களுக்கு வந்து எப்படி அவங்களுக்கு ஹெச்ஐவி அவங்களுக்கு தாக்குச்சுன்னு அவங்களுக்கே தெரியல. பிகாஸ் இன்ஜெக்ஷன்ஸில் வேறு எதுனா இது பண்ணும்போது ஆயிடுச்சா இந்த பேஷண்ட்ஸுக்கு. ஸோ ஏன்னா ஷீ இஸ் வெரி நல்ல நல்ல லேடி. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து எப்படி தாக்குச்சின்னு தெரில. இப்போ இந்த சாட்சியை பார்க்கும்போது அவங்களுக்கே, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களும் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் என்ன ஒன்றுனா அவங்களோட ஹஸ்பண்டோட நல்ல சப்போர்ட். ஸோ அவங்க சிஸ்டருக்கு வந்து ஹஸ்பண்டோட சப்போர்ட். ஏன்னா அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். அப்போது அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கிறாரு, அம்மா நீ எதை பற்றி கவலைப்படாத, சரியா, நான் உன்னை நம்புகிறேன், சரியா, ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ இந்த சிரஞ்சி மூலமாக ஏதோ ஒரு இதில் வந்து உனக்கு இது மாதிரி வந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து நீ அதை பற்றி யோசிக்காத, நீ எதை பற்றி கவலைப்படாத, பிள்ளைகளை பற்றிலாம் கவலைப்படாத அப்படிலாம் சொல்லி அவர் ஆறுதலாக இருந்திருக்கிறார். இந்த டைமில் தான் இவங்க வந்து அந்த நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, அந்த வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் பார்க்குறாங்க. ஸோ பார்க்கும் பொழுது அப்போ அவங்களுக்குள்ளார ஒரு விசுவாசம் என்னென்னா, எப்படியாவது கத்த சுகம் தருவார், ஏன்னா ஒருத்தருக்கு தந்துட்டுருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா, அது என்னன்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் அது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவுது, ப்ளஸ் இன்னும் எவ்வளோ நாள் இருப்பாங்கன்றது அது ஓரளவுக்கு சொல்லிவிடும், கணிக்கும். 1 மந்த் இருப்பாங்க, 2 மந்த். ஏன்னா இவர் வந்து 3 மந்த்ஸ்னு சொன்னாங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு போல். அப்போது அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிட்டு இன்றைக்கி அந்த பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலான்னு அவர் அழுதுருக்கிறார். ஸோ இல்லை நான் வரல, நீ போயிடு, ஏன்னா நீ அங்கே தான் வேலை செய்கிறவங்க, நீ போயிடு, எனக்கு நான் வரல அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் துக்கத்தோடு தான் போயிருக்கிறாங்க.